சொல்லணும்னு தோணுச்சுமா, சொன்னேன். எனக்கு யார்ட்ட சொல்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு தாயோட உள்ளத்துக்குள்ள எவ்வளவு வேதனை நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அவங்க அனுப்பிச்ச வீடியோவிலேருந்து, அவங்க பேசின வார்த்தைகள்லேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. திருமணத்துக்கு பிறகு கணவன் தான் உலகம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே வர்ற ஒரு மனைவிக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறக்குது. பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளைக்கு நாம தானே கல்யாணம் பண்ணி வந்தோம், அந்த பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை தானே, அப்போ அது எப்படி மருமகள் அப்படின்னு ஆகும், நம்ம வீட்டு மகளாகவே அதை பாவிப்போம் அப்படின்னு அந்த மருமகளையும் அந்த வீட்டோட பிள்ளையா நினச்சி அத்தனை வேலைகளையும் செஞ்சு கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்திருக்காங்க அந்த தாய். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மருமகள் தனியாக மகனை கூட்டிகிட்டு போக விருப்பப்படுறாங்க. அவங்க தனியாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தனியாக என்பதற்கான அர்த்தம் தனி வீடு கிடையாதுங்க. தான் பிறந்த வீட்டுக்கு கணவனை அழைத்து போய் அங்கே செட்டில் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. இது 2 குடும்பத்தாருக்கும் இடையே மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருவருக்கும் இடையே கை கலப்பு வரைக்கும் போகுதுங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு வந்த மூத்த மருமகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மாமனார் மாமியாருக்கு முன்னால் கட்டிய கணவனை வாடா போடா அப்படின்னு பேசுகிறாங்க. பேசும் பொழுது தன்னோட மாமனார் குறுக்க வராரு, அவருக்கும் மரியாதை இல்லாத வார்த்தைகள் வந்து விழுது. ஏமா, உன்னை பெற்ற தாய் தந்தையாக இருந்தால் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள பேசுவியா, இல்லை வெளியிலேருந்து யாராவது பேசுனா நீ பேச தான் விடுவியா? உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்குற அம்மா அப்பா கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அந்த பெண் பிள்ளை உங்கள் மேலே மட்டும் பாசமாக இருக்கணும், உங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்கணும், உங்களை மட்டும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலத்தோட தயவு செய்து வளர்த்துறாதீங்க. அது புகுந்த வீட்டில் என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த பிள்ளை தப்பு பண்ணுது அப்படின்னா கண்டித்து வளருங்க. அந்த பிள்ளை உங்களுக்கு முன்னாடியே அவங்கள மரியாதை இல்லாமல் பேசுது அப்படிங்கையில் நீங்களும் அந்த பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டாரை தாக்க முயற்சிப்பது பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குது. யார் என்ன அப்படிங்கிற விவரத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா கேட்டுக்கிட்டதுனால நான் எதையுமே சொல்லலை, விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இந்த காணொலி பதிவின் இறுதியாக ஒரு நல்ல பிள்ளையை பெற்ற அம்மாவை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும். மகன் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறாரு. அந்த வீட்டை திறந்து வைக்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதரையோ பணபலம் மிக்க ஒரு மனிதரையோ அல்லது அரசியல்வாதியையோ அவர் கூப்பிடலை. தன்னை பெற்ற தாயை விடவா ஒருத்தர் வேணும் அப்படின்னு நடக்க முடியாத தாயை தன்னோட கைகளில் ஏந்தி ரிப்பனை கட் பண்ண வைக்கிறாரு. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மனதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இதுபோல் பிள்ளைகளும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்க இரு தரப்பையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச ஆண் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர்றது இல்லைங்க. ஆனால் ஒரு சாராரை மட்டும் நோக்கி போகிற ஆண் பிள்ளைகள் இருக்குது பாருங்கள், அந்த ஆண் பிள்ளைகளால் தான் இங்கே 2 குடும்பமும் அடிச்சுக்கு நாறுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி.